இந்த யோசேப்பை யார் யார் ஒதுக்கி வச்சாங்களோ, ஒதுக்கி வைத்தவர்களை விட பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்கி வச்சாங்களோ. ஆதியாகமம் 41, 40, 41 வசனங்களிலே நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய். 41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன். அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம் ஒரு நிலையில் இருக்கிறது வரைக்கும் அதை சுத்தி நம்ம மைண்ட்ல நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் அப்படி லிஃப்ட் பண்ணிடுவார். லிஃப்ட் பண்ணிட்டார்னு வைங்களேன், நம்ம சிந்தைகள் எல்லாம் மாறிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்படிதான் கேட்டுட்டு இருந்த ஆண்டவர் நேர மேல கூட்டிட்டு போயிட்டார். க்ளோரி. அங்க போய் ஆண்டவர் இங்கே இருப்பது. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததெல்லாம் மைண்ட்ல இல்லை. அன்னைக்கு வழியில நின்று பார்வோன் ஜனங்களை கொடுமையா நடத்தும் போது மோசையை பார்த்து எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. உடனே மோசை, என்ன ஏன்டவர் இங்க கொண்டு வந்தீங்க? இப்படி முறையிட்ட மோசைய கர்த்தர் மகிமையை காண்பித்து கொடுக்கிறார், அந்த குளோரியை காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லி, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு மகிமையை பார்க்கணும், என்ன வேணாலும். அந்த 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 சிந்தையிலிருந்து அந்த அந்த நினைவுகளை சிந்தையிலிருந்தே வெளியே கொண்டு வந்துட்டார். அப்படி ஒரு உயர்வு, அப்படி ஒரு மேன்மை. என்ன பண்ணிருக்கணும்? பார்வோன்ட்ட உத்தரவு வாங்கி கொண்டு முதல் வேலை என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஒரு 10 பேர் கதையை முடிக்கணும். இல்ல, அதாவது யோசேப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் எப்ப நினைச்சாரு தெரியுமா? சகோதரர்கள் வந்து அவன் காலில் விழுந்து பணிந்த போது அவன் சொப்பனத்தை நினைத்தான் என்று பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு? 42வது அதிகாரம் 9வது வசனம். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. எப்ப நினைத்தாங்க? 6வது வசனம். யோசேப்பு தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் அந்த தானியத்தை விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். உடனே சொப்பன நினைக்கல, முதல்ல யோசேப் அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அதன் பிறகு யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. அப்போ அது நினைவுல கூட இல்லை. இன்னும் சொல்லணும்னா அவன் கண்ட சொப்பனம் கூட அவன் மனசுல இல்லை. நமக்கு நிறைய ட்ரீம் இருக்கும், அது கூட நம்ம மைண்ட்ல இருக்காது. சகோதரர்கள் அது செஞ்சாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்ன எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. இன்னைக்கு நிறைய நினைவுகள் நம்மை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னும் ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். எந்த மட்டும் ஒதுக்கப்படுகிறாயோ அந்த மட்டும் தேவனால் உயர்த்தப்படுவார். அப்போ யோசேப்பு இந்த அளவுக்கு, அதுவும் 1-2 சகோதரர்களை விட அல்ல, மற்ற எத்தனை சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டனோ அத்தனை சகோதரர்களுக்கு மேல யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான். அதுதான் சொல்லுது, எந்த மட்டும் ஒதுக்கப்படுகிறோமோ அந்த மட்டும் பின்னாட்கள் இருக்க போகிறது. நன்மையா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒதுக்கப்படலாம், நீங்க ஒதுக்கிறாதீங்க. நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க உங்க மேல அத மனசுல வச்சுட்டு ஒதுக்குங்க. ஆமா, என்ன ஒதுக்குனாங்க? உங்களை ஒதுக்கட்டும், நீங்க உயர்த்தப்படுவீங்க. நீங்க ஒரு ஆளை ஒதுக்கிட்டே இருக்கிறீங்க, காணம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நாளைக்கு அவங்க கீழே தான் நீங்க இருக்கணுங்கிற நிலைமைக்கு ஆண்டவர் எதையும் மாற்றுவாருங்க, நமக்கு தெரியாது. ஆமென். ஆமான் வந்து அரண்மனைக்குள்ள போகும்போது குதிரையில போகிறான், மோர்தேக்காய் கீழே இருக்கிறான். ஒரே நைட்ல சாப்டர் மாறுது. இப்போ மோர்தேக்காய் குதிரைக்கு மேல இருக்கிறான், ஆமான் ஃப்ரெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்கிறான். இவர் தான் ராஜா, கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் சொல்லிட்டு இப்படியே தலையை தொங்க போட்டு தான் வீட்டுக்கு போனானோ, இப்படியே போயிட்டு இருக்கிறான். அந்த அந்த ஒரே நைட். என் தேவனால் கூடாதது. இரண்டாவதாக
எது நிமித்தம் அவன் அசட்டை பண்ணப்பட்டான்? எது நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டான்? அவன் கண்ட சொப்பனத்தை என்ன பண்ணான்? சொன்னான். அவனுக்கு அவனுடைய கிருபை, அவனுடைய மேன்மை. அவன் எது நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டானோ இப்போ அது நிமித்தம் அவனுக்கு வாழ்வு கிடைக்குது. இவன் இப்பொழுது சொப்பனத்தை சொல்லும் போது ஆதியாகமம் 41:37 வாசிங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அங்க அவன் சொன்ன காரியத்தை அவன் சகோதரரும் அவன் தகப்பனும் கேட்டபோது, ஆமென், எது நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டானோ அது நிமித்தமாய் அவன் இப்பொழுது மேன்மை அடைகிறான். கர்த்தருடைய செயல்களை பாருங்க, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நீங்க வெளிப்படுத்தும் போது அசட்டை பண்ணப்படலாம். அவரும் அசட்டை பண்ணப்பட்டாரு, அதுதானங்க சத்தியம். அவரும் அசட்டை பண்ணப்பட்டாரு. அதனாலதான் அவரை குத்தினவர்கள் கண்டு புலம்புவார்கள், ஓ இவரா. இன்னைக்கு நாம் அசட்டை பண்ணப்படுகிறோமா? உங்களில் நற்கிரியை துவங்கினது கர்த்தரானால் இது நிமித்தம் நாளை உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதிலும் மேன்மையானது கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 41 42 43 வசனங்களை பார்க்கும் போது நமக்கு தெரியும், எது எது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ அதிலும் மேன்மையான பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி, ஏன் இன்னொரு மோதிரம் கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, இவன் முத்திரை மோதிரத்தை கழட்டி போடுறான் அப்படின்னாலே இனி டெசிஷன் எடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? யோசேப். நீ பார்வோன்ட்ட வந்து கேட்க தேவையில்லை. என்ன மேன்மை இது, என்ன மேன்மை இது! நல்ல புரிந்து கொள்ளுங்கள். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்பின் கையில யார் போட்டா? அவன் போட்டான். அன்னைக்கு தகப்பன் போட்ட வஸ்திரத்தை சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? கழட்டினாங்க. இன்னைக்கு பார்வோனே இதை செய்யறார். முடிஞ்சா இதை கலந்து சொல்லுவோம் சகோதரர்கிட்ட வந்து. ஆமென். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறி எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். நான்காவதாக, அண்டு கெஞ்சியும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு யோசேப்பு யார் தெரியுமா? 41 44 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, அன்று அவன் கெஞ்சையும் பிரயோஜனம் இல்லை, இன்று ஒவ்வொரு அசைவையும் அதிகாரமாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு யோசேப்பு யார்கிட்ட கெஞ்சினானோ இன்னைக்கு அவங்க வந்து யோசேப்பு கிட்ட கெஞ்சி நிக்கிறாங்க. இப்படிதான் மாறும். அதாவது ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். யார் தெரியுமா? லாசர். அவனுக்கு ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு கீழே விழுந்து தெரியுமா? அதை சாப்பிட ஆசையா இருந்தான். அப்படியே மாறுது. எத்தனை முறை கெஞ்சிருப்பான், ஐயா ஏதாவது கொடுங்கன்னு. இப்ப நேரா மாறுது. ஐஸ்வர்யவான்ட்ட லாசருவாவது அப்பத்துண்டுல பாதிக்கு தான் கெஞ்சினான். ஆனா இப்ப ஐஸ்வர்யவான் எதுக்கு கெஞ்சிறான் தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணி இருக்கு. அதனால உங்ககிட்ட சிலர் கெஞ்சும் போது, ஒருத்தவங்க உங்ககிட்ட கெஞ்சுற நிலைமைக்கு நீங்க உயர்த்தப்பட்டிருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஏன்னா இப்ப சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க, கெஞ்சுறாங்க. ஃபர்ஸ்ட் சிமியோனை பிடிச்சு கட்டி வைக்கும் போது கெஞ்சுறாங்க, நாங்க 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 வந்து தப்பு ஒன்றும் பண்ணலையா. தெரியும், க்ளோஸ் டு க்ளோஸ் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரையும், ரூபன், சிமியோன், லேவி எல்லாம் பார்த்தேன். என்ன முகத்தை உருன்னு வச்சுட்டு என் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் தெரியும். அடுத்து பொக்கிஷத்தை அந்த புதையலை உள்ள வச்சுட்டு திருப்பி வரும்போது, ஐயா நாங்கள்லாம் அப்படி வேவுக்காரர் கிடையாது, நாங்கள்லாம் ஒரே அப்பாவின் பிள்ளைகள், எல்லாம் தெரியும். கேட்கணும்னு தோணுது. யோசேப்புக்கு என்னாச்சு? அவ யோசேப்பை பத்தி அவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடித்து போட்டது. இவர்களை பிடித்து துஷ்ட மிருகத்துக்கு முன்னாடி தோணும் இல்ல. இப்ப கெஞ்சுறாங்க, பென்யமீனை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது பென்யமீனை பிடிச்சு வைக்கிறான், நான் விட மாட்டேன்னு கெஞ்சுறான். யூதா கெஞ்சுறான், யூதா அழுறான். நேத்து இந்த யோசேப்பு கெஞ்சினான். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு சிலருக்கு முன்னாடி கெஞ்சுற நிலைமையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருந்தா இந்த நிலை தொடர கர்த்தர் விட மாட்டா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இத? ஹல்லேலூயா. இந்த நிலை பாருங்க, ஆமான் வந்து எஸ்தர்ட்ட கெஞ்சுறதுக்கு வந்து நிக்கிறான். அப்படியே மாத்துறார் ஆண்டவர். ரெண்டே விருந்து தான், ஆமானுக்கு கதை முடியுது. அதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன், நமக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்திருக்கும் போது மற்றவர்களை அசட்டை பண்ணும்படிக்கு செயல்படாதபடி. யோசேப்பு பாருங்க, யோசேப்பை கஞ்சினதோ, யோசேப்பு மிருக குணமுள்ளவனாய் மாறி அவனை நடத்தினது போல நடத்தல. அவர்களுக்கு ஒரு விலையை வச்சு, அவர்களுக்கு அடிமை வஸ்திரம் தரிப்பித்து, அவர்களை சிறையிலே அடைத்து, அப்படி யோசேப்பு பண்ணவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த நிலையை மாற்றினது கர்த்தர். இன்னைக்கு யார் உங்களை அசட்டை பண்றாங்களோ, நாளைக்கு அவங்க மேல கர்த்தர் உங்களை வைப்பார். வைக்கும்போது அவர்களை அசட்டை பண்ணுவதற்கல்ல, அவர்களையும் ஆசீர்வதிப்பதற்கு.